இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏப்ல ரெண்டு பிள்ளைங்களுக்கு தானே கல்யாணம் ஆச்சு. ரெண்டு பேருக்குமே இதுதானே தலைப்பொங்கல். ரெண்டு மருமக இருக்கும்போது ஒருத்திய மட்டும் பொங்க வைக்க சொன்னா இது சரியா இருக்குமா? இங்க பார், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பொங்கல் வைக்கணும். எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணலாமா? ஐயோ அலங்காரத்தை நீங்க குழப்பாதீங்க. பொங்கல் ஸ்ரீஜாதா வைக்கணும். உங்களுக்கு கல்யாணத்துல நடந்ததெல்லாம் தெரியாதுல்ல? ஸ்ரீஜாதா இந்த வீட்டுக்கு நேர்மையா மருமகளா வந்தவ. இந்த இசை முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு ஏமாத்தி வந்தவ. அவ கையால பொங்கல் வைக்கிறதுல சரியா இருக்காது. இசை பிள்ளை விஷாலுக்கு நிச்சயமானவ. அவ ஏமாத்தி கட்டிட்டு வந்தவன் நீ சொல்லாத. நீங்க தான் நிச்சயம் பண்ணி ஏமாத்தவே பாத்தீங்க. அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தி விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பெரியம்மா, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? முதல்ல பொங்கல் வச்சிடலாம். ஐயோ, அதத்தானே பிள்ளை நானும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லபடியா ரெண்டு மருமகளும் சேர்ந்தே பொங்கல் வைக்கட்டும். என்ன அத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து பொங்கல் வைக்கிறது? ஸ்ரீஜா தானே மூத்த மருமக. மூத்த மருமக கையால தான் பொங்கல் வைக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? ஏன் தேவிக்கு உன் மூத்த மருமக யாரு? பானுமதி தானே? இந்த வீட்ல பானுமதி ஒரு நாளாவது பொங்கல் வச்சிருக்காளா? இல்ல. யாரு வருஷம் வருஷம் பொங்கல் வச்சது? சுபத்ரா தான் வைப்பா. அப்படிதானே? சுபத்ரா தானே பொங்கல் வச்சா? சிந்தாமணி, தேவகி சொன்னது கேட்டுதா உனக்கு? இது பார், சுபத்ரா தான் இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கா. அதை ஏன்னு கேட்டு நீ தெரிஞ்சுக்கியா? இத்தனைக்கும் சுபத்ரா இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமக. நான் மூத்த மருமக, இவர் ரெண்டாவது மருமகன்ற பேச்சுக்கெல்லாம் இனிமே இடமே கிடையாது. யாரு குடும்பத்துக்கு சரியான மருமகங்கிறது தான் முக்கியம். பானுமதி சிறந்த மருமகளா இல்ல, சுபத்ரா சரியான மருமகளா இருந்தா. யாரு சரியான மருமகங்கிறது தான் முக்கியம். அப்படின்னு பார்த்தாலும் ஸ்ரீஜா தான் இந்த வீட்டுக்கு சிறந்த மருமக. ஸ்ரீஜாவோட குடும்பம், அவளோட வசதி, அவங்க கொடுத்த சீரு, நகை, பணம், அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக ஸ்ரீஜா தான். அவளுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல மருமகளா பொங்கல் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஏய் தேவகி, என்ன பிள்ளை இந்த சிந்தாமணி இப்படி பேசுறா? நீ என்ன சிந்தாமணி இப்படி எல்லாம் யோசிக்கிற? இந்த பணம் எல்லாம் ஒண்ணும் முக்கியமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு நல்ல குணம் தான் முக்கியம். யாரு சிறந்த மருமகன்னா அப்படியே உடனே வசதி வாய்ப்புன்னு அப்படியே கண்ணை திறந்து பேசிட்டு இருக்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது? யார் சிறந்த மருமகன் போட்டிய வைக்கணும். சரியான போட்டி. இப்ப சொன்னியே, இது சரியான வார்த்தை. பேசாம ஒரு போட்டியை வச்சு யார் சிறந்த மருமகன் முடிவு பண்ணிக்கலாம். போட்டி வைக்க போறீங்களா? போட்டி வச்சா என்ன தப்பு இல்ல? நீதான் ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்க வைக்க விட மாட்டேங்கிறியே. ஒருத்தர் தான் வைக்கணும்னா போட்டி வச்சுதானே முடிவு பண்ணணும்.